ஹாய், ஹலோ, வெல்கம் டு மாடி தோட்ட தமிழுங்க. இன்னைக்கு மாடி தோட்டத்துக்கு ஒரு ஃபெர்டிலைசர் தாங்க ஊத்த போறோம். நான் எல்லா தண்ணியும் எடுத்துட்டு வந்து இதுல நொதிக்க விட்டுருவேங்க. அதுல கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரைய போட்டு 1 வாரம் ஆகுதுங்க இந்த தண்ணி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது எப்படி நொதிச்சு போய் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த தண்ணிய தாங்க நானு மாடிக்கு ஊத்துறேன் செடிங்களுக்கெல்லாம். இதுல என்ன பண்ணுவோம், இந்த தக்காளி எல்லாம் இந்த கார்னர்லாம் போடுறோம் பாருங்க. அந்த மொனையில இருந்து தாங்க அத தாங்க தண்ணில போடுறேன். இதுல வந்து தாங்க அந்த விதை விட்டு இந்த தக்காளி நாத்து எல்லாம் வருது. இந்த தண்ணிய ஊத்துறதுனால தான் இந்த மொளகா செடி, தக்காளி செடிலாம் எங்களுக்கு வருது. இதுல பாருங்க, இது ஜீவாமிர்தங்க. இத பத்தின ஒரு வீடியோ கூட நான் போடுறேன் சீக்கிரமா. இந்த ஜீவாமிர்தம் இருந்துச்சுன்னா, நம்ம மண்புழு உரம் தனியா குடுக்கவே தேவையில்லங்க. இப்போ இத 1 லிட்டர் நான் எடுத்து இந்த ஜீவாமிர்தத்த எடுத்து இந்த தண்ணீல கலந்தவங்க. ஏற்கு முன்னே அதுல நல்ல நுண்ணுயிர்லாம் அதிகமா இருக்குமா, இன்னும் இந்த ஜீவாமிர்தத்த கலக்கிறப்போ, இன்னும் நல்லா இருக்குங்க தண்ணி. இன்னும் நல்ல சத்தான தண்ணியா அந்த செடிங்களுக்கு இது கிடைக்கும். இத நல்லா கலந்துட்டு, இப்போ நான் ஊத்தும்போது என்ன பண்ணுவேன், வடிகட்டுவேன். ஏன்னா, அந்த தக்காளி, அந்த கத்திரிக்காய் காம்பு, பச்சை மிளகா காம்பெல்லாம் இருக்கும்ல, அதனால அத வடிகட்டிட்டு நான் குடுப்பேன். 1, 2 மட்டும் தாங்க இதுல வந்துரும். இத அப்படியே நான் பண்ணுவேன், காய்கறி கம்போஸ்ட் பண்றேனா, அதுல போட்டுருவேன். இதுல நல்லா வடிகட்டி அத நான் போட்டுருவேன். இந்த ஜீவாமிர்தம் ரொம்ப நல்லதுங்க மண்ணுக்கு. அத நீங்களும் உங்க மாடி தோட்டத்துல ரெடி பண்ணி வச்சுருங்க. சீக்கிரமா இத பத்தி ஒரு வீடியோவும் நான் போடுறேன். இப்போ இந்த தண்ணிய தான் நாங்க சின்ன செடியா இருந்தா ஒரு மக்கு குடுப்போம். மரம்லாம் இருக்குது. அதுக்கு ஒரு 2 மக்கு அளவுக்கு நாங்க குடுப்போம். ஆனா இந்த தண்ணி வந்து கீழ நெறைய போக்கூடாதுங்க. இதுக்கு பேரே ஜீவாமிர்தம்ன்றாங்க. அமிர்தம் மாரி தான் அந்த தண்ணிய நம்ப செடிங்களுக்கு நம்ப ஊத்தணும். இது ஸ்ப்ரே பண்றது கிடையாதுங்க. மண்ணுக்கு மட்டும் தான் நம்ப குடுக்கணும். அடி உரமா மட்டும் தான் இந்த தண்ணிய நம்ப ஊத்தணும். ஜீவாமிர்தம் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. பஞ்சகாவியா தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். இந்த குடுக்குறப்ப மண்புழு நெறைய உற்பத்தி ஆயிடுங்க செடியில. அதுக்கு தனியா நம்ம மண்புழு உரம் வாங்கி குடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. சீக்கிரமா ஒரு மண் கலவை ரெடி பண்ணியிருக்கிறோம் பாருங்க. அதுல இந்த ஜீவாமிர்தம் பயன்படுத்தி தான் எங்க மாடி தோட்டத்துல இருக்கிற மண்ணெல்லாம் நாங்க வைக்கிறோங்க. பேஸே இதுதாங்க எங்களுக்கு. நல்ல உரம்ங்க. நல்ல சத்தான ஒரு மண்புழு உரம் இதுலயே நமக்கு கிடைச்சிடும். தனியா நம்ம மண்புழு உரம் வாங்கி போடணுன்ற அவசியமே கிடையாது. இந்த மாடி தோட்டத்துல இப்போ முருங்கை மரத்துல நெறைய பூ வந்துக்குதுங்க. நான் காட்டுறேன் பாருங்களேன் அத. அதுக்கு இந்த தேமூர் கரைசல் தாங்க நான் ஸ்ப்ரே பண்ணுவேன். நீங்க எங்க வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, நான் எல்லா வீடியோல மென்ஷன் பண்ணிக்கினே இருப்பேன் உங்களுக்கு. இங்க பாருங்க, பூ வரும்போது தேமூர் கரைசல் ஊத்துங்க, தேமூர் கரைசல் ஊத்துங்கன்னு சொல்லுவேன். அந்த தேமூர் கரைசல் தாங்க இந்த வீடியோல நான் உங்ககிட்ட காட்டுறேன். இதுக்கு பெருசே கிடையாதுங்க. 1 கப்பு தேங்காய் பாலு, 1 கப்பு நல்ல புளிச்ச மோர். 2யும் 7 நாள் புளிக்க வைக்கணுங்க. 7 நாள் புளிச்ச உடனே அதுல ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ லைட்டா ஓப்பன் பண்ணி அத வைங்க. இது முக்கியமானது. பஞ்சகாவியா, மீன் அமிலம் எவ்வளவு முக்கியமோ, அந்த அளவுக்கு தேமூர் கரைசலும் முக்கியம். இதோட அளவு பாருங்களேன், எதுல நீங்க எடுக்குறீங்களோ, இப்ப நான் பாருங்களேன், இதுல வந்து 1 எடுக்குறேன். 1 எடுத்தோம்னா, 9 அளவு தண்ணி ஊத்தணுங்க அதுல. இப்ப இது 1 ஊத்திட்டேன்னா, இதே அளவுக்கு 9 ஊத்தணும். ஏன்னா, இதுல ஒரு மாரி புளிச்ச ஒரு ஸ்மெல் வரும். இந்த பழைய காலத்துலலாம் சொல்லுவாங்க, கல்லு ஸ்மெல்லுன்னுவாங்க. அந்த மாரி ஒரு ஸ்மெல் ஹெவியான ஒரு புளிச்ச ஸ்மெல் வரும். அதனால அளவுங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா செடி என்ன பண்ணக்கூடாது, கருத்து போயிடக்கூடாது. அதனால 1 பங்கு நீங்க தேமூர் கரைசல் ஊத்துனீங்கன்னா, அதுக்கு 9 மடங்கு தண்ணி ஊத்தி, அத நல்லா குலுக்கி ஸ்ப்ரே பண்ணுங்க. நீங்க வடிகட்டி தான் ஸ்ப்ரே பண்ணணும். இதுல வந்து அந்த தேங்காய் நாரு புளிச்சதுனால, அந்த கொஞ்சம் ஒரு மாரி அந்த தேங்காவோட, அந்த மோரோட கொஞ்சம் கொழ கொழப்புலாம் இருக்கும். அது ஸ்ப்ரேல போய் அடைச்சுக்கும். அதனால நல்லா கலக்கிடுங்க. நல்லா வடிகட்டுங்க. எந்த பூச்செடி வந்தாலும் சரிங்க. நீங்க இத பூ வர நேரத்துல நீங்க இத ஸ்ப்ரே பண்ணலாங்க. ரொம்ப நல்லது. எல்லா பூவும் காயா மாறுங்க. எங்க மாடி தோட்டத்துல இந்த புடலங்காய் வீடியோலாம் நீங்க பார்த்துருப்பீங்கங்க. இந்த மாரி பூ வர நேரத்துல நான் இந்த கரைசல தான் நான் வந்து எல்லாத்துக்கும் நான் ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். எது ரெடியாவே வச்சுக்கிட்டே இருப்பேன். ரெடியாவே வச்சுட்டே இருப்பேன். நம்ம மாடி தோட்டத்துக்கு இந்த பஞ்சகாவியா, மீன் அமிலம் இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்ம ஆர்கானிக்கா தான் குடுக்குறோம். கெமிக்கல்ன்றதே நம்ம எதுவும் சேர்க்கிறதே கிடையாது. வேப்ப எண்ணெய் கரைசல் குடுக்கலான்னு சொல்றாங்கங்க. ஆனா அது குடுத்தா கூட அந்த அளவுக்கு சரியான அளவா இருக்க மாட்டுது. அதனால இந்த மாரி நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு, இத நீங்க குடுங்க. சப்போஸ் உங்களுக்கு தேமோர் கரைசல் அந்த நேரத்துல இல்ல, இப்ப இது ரெடி பண்ணணும்னா 7 நாள் ஆகும்.
இப்போ இது ரெடி பண்ற நேரத்துல உங்களுக்கு இப்போ உங்க மாடி தோட்டத்துல கத்திரிக்காவோ, மொளகாவோ, இல்ல முருங்கைக்கீரையோ எதுலயாவது எந்த காய்கறியா இருந்தாலும் பூ வந்ததுன்னா, நல்ல புளிச்ச மோர்ல பெருங்காய தூள காலையில என்ன பண்ணுங்க, அதுல கலந்து வச்சுருங்க. அத நல்லா கலந்து வச்சுட்டு, நீங்க அதுக்கப்புறம் ஈவினிங் போய் வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணுங்க. எந்த ஸ்ப்ரே பண்ணாலும் காலையில பண்ணவே கூடாதுங்க நம்ப. ஈவினிங் மேல தான் பண்ணணும். காலையில தண்ணி ஊத்துறோமா அவ்வளோதான். அதுவும் காலையிலேயே போய் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னாலும் அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அதுக்கு எதுக்கு ஈவினிங் மாடி தோட்டம் வந்தோமா, ரிலாக்ஸா செடிய பார்த்தோமா, கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேசுனோமா, நம்ம ஸ்ப்ரே பண்ணோமா இருந்தா, அது ரொம்ப நல்லாருக்கும். இதுல பாருங்களேன், வெறும் பூவு தாங்க இருக்கு. கீரையே நீங்க பார்க்க முடியாது. வெறும் பூவு தான். லாஸ்ட் வீடியோல கூட நான் காட்டியிருப்பேன். இந்த மாரி தான் நாங்க தேமூர் கரைசல் அடிச்சு தான் இதுல காய் எடுத்தோம். கிட்டத்தட்ட இது ஒரு 12 வருஷம் ஆகுதுங்க. இந்த ஒரே ஒரு கண்ணு வச்சு. கீரைக்குன்னு தான் நான் உடுவேன். ஆனா பூ வரும்போது எனக்கு ஆசையாயிடும். சரி உடனே பரவால்ல. காய் வரட்டும்ன்னு சொல்லி விட்டுடுவோங்க. இது நீங்க தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா, அது பாருங்க. சின்ன சின்ன பூ சின்ன சின்னதா தான் இருக்கும் கிள. அதுல எல்லாத்துலயுமே காய் இருக்கும். எங்க மாடி தோட்டத்துல தக்காளி தாங்க. அது எல்லாமே பூ எல்லாமே காயாவறதுக்கு இதுதாங்க. அதோட இன்னொரு டிப்ஸும் பாருங்க முருங்க மரத்துக்கு. நல்ல இந்த கட்டியான பெருங்காயம் வாங்கி, இந்த வேருக்கு அண்ணாண்ட என்ன பண்ணுங்க, அப்படியே அந்த மண்ணுல புதைச்சு விட்டுருங்க. அப்போ நம்ம தண்ணி ஊத்த அது நல்லா கரைஞ்சு, முருங்க மரத்துக்கு நல்ல ஒரு உரமா மாறுங்க பெருங்காயம். ஸ்ப்ரே பண்ணாலும் பண்ணலாம். அடியிலயும் நீங்க மண்ணுக்கும் நீங்க குடுத்தீங்கன்னா, காயெல்லாம் ரொம்ப ருசியா இருக்கும், நல்லா இருக்கும். நான் ஒரு 3 மரம் வச்சிருக்கேங்க. இப்ப இந்த 2 மரத்துல வந்து பூ விட்டுக்குதுங்க. நல்லா இருக்குது. இந்த செடி கீழ எங்களுக்கும் வாரத்துல 1 நாள் கீரை சூப்பு வைக்கிறதுக்கு, கடையறதுக்கு எல்லாத்துக்குமே எங்க மாடி தோட்டத்துல இருந்தே நாங்க எடுத்துக்கிறோங்க. எப்படியாவது தொடர்ந்து பார்த்தா, இப்போ இந்த தை மாசம் வந்ததுலருந்து நெறைய காய்கறி, தக்காளி, பச்சை மொளகாய் எல்லாமே வந்துன்னே இருக்குது. ரொம்ப காய் வெளியில வாங்குறது இல்லங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த மாரி நம்பளே எடுத்து, நம்ப சாப்ட்டு, நம்ம புள்ளைங்களுக்கும் குடுக்குறப்போ ரொம்ப சந்தோஷங்க. நம்ம கஷ்டப்படுறது எதுவும் வீணா போல பாருங்களேன். சும்மா தேவையில்லாத எதையாவது ஒண்ணு பேசிட்டு, எதையாவது ஒண்ணு யோசனை பண்ணிக்கின்னு, நம்ம மைண்டும் சரியில்லாத, நம்ம உடம்பையும் வீணாக்கிறதோட, ஒரு சின்ன இடமா இருந்தாலும் இங்க பாருங்களேன், அந்த பஜ்ஜி மொளகாவ நல்ல மஞ்ச கலருங்க. ஏற்கனவே ஒரு சின்னதா எடுத்து வந்து மேகி செஞ்சு குடுத்துட்டேன். அது எல்லாத்துக்குமே நமக்கு மனசுக்கும், உடம்புக்கும் எல்லாத்துக்குமே நல்லாருக்கு. இங்கலாம் பாருங்க. எந்த பூவா இருந்தாலும் நீங்க ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. அது தானா என்ன பண்ணும், நல்லா காய் புடிச்சு நல்லா வரும். நான் கத்திரிக்காய் செடி எல்லாத்துக்குமே எங்க மாடி தோட்டத்துக்கு இதுதான். தேமூர் கரைசல் தான். ஆல்ரெடி ரெடியாவே வச்சுட்டே இருப்பேன். பாரு காய் பாருங்க. ஒரு பூச்சி இல்ல. எவ்ளோ டார்க் கலரா இருக்குது பாருங்க. லாஸ்ட் டைம் கூட நாங்க குழம்பு வச்சோம். இப்போ இந்த காயெல்லாங்க ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்களேன். இதெல்லாம் நான் வுட்டு வச்சிருக்கிறேன். எங்க மருமகளுக்கு டெலிவரி ஆகப்போதுங்க. அப்ப அவளுக்கு குழம்பு வச்சு குடுக்கணும். எவ்வளோ சந்தோஷமா இருக்குது பாருங்க இதெல்லாம் செஞ்சிருது. எதார்த்தமா அமைஞ்ச ஒரு விஷயம்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷமா நிக்குது பாருங்க. இத பாருங்க இது எடுத்து வைக்கணும்னு நெனச்சேங்க. ரொம்ப சோர்வா இருந்தது. மீன் அமில தான் அடிச்சேன். ஆனா எதிர்பார்க்கவே இல்ல. நல்ல பூவும், காயுமா இருந்துக்குது. சரி பரவால்ல. இப்ப அத டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அடிச்சு விட்டேன் தேமூர் கரைசலு. இங்க பாருங்க. அதுல இலை இருக்குதா பாருங்க. தாங்க முடியாத அளவுக்கு கட்டி வைப்போங்க நாங்க. இதுதான் எங்க மாடி தோட்டத்துக்கு காய்கறி கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு ஃபெர்டிலைசர்ங்க. நீங்களும் இந்த மாரி உங்க மாடி தோட்டத்துக்கு செஞ்சு அடிங்க. இங்க பாருங்க இந்த பஜ்ஜி மொளகா பாருங்க. லாஸ்ட் டைம் அந்த மொளகாவோட வெயிட் தாங்க முடியாத அதுவே ஊந்துருச்சு. இப்ப மறுபடியும் பூ ரெடி ஆயி போது. நல்லா இருக்குங்க. உங்க மாடி தோட்டத்துக்கு வைங்க. எந்த பூ வந்தாலும் நீங்க இத ஸ்ப்ரே பண்ணுங்க. அப்படி இல்லாத பட்சத்துல மோர் கரைசல். மோர் எல்லாத்துக்குமே யூஸுங்க. நீங்க மண் கலவை செய்றீங்களா? புளிச்ச மோர் யூஸ் பண்ணிடலாம். அது வேஸ்ட்டான பொருளே கிடையாது பாருங்க. மண் கலவை. இல்ல க்ரோ பேக்ல செடிங்க கொஞ்சம் டல்லா இருக்குதா? நல்ல புளிச்ச மோர் எடுத்து வந்து அடிச்சிடலாம். நல்ல புளிச்ச மோர் எடுத்து வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அப்போ மோர் வந்து மாடி தோட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளுங்க. அதுல இருக்கிற நல்ல நுண்ணுயிர்கள், நல்ல பாக்டீரியா இருக்குதுங்க அது. அது செடிங்களுக்கு நல்ல சத்து குடுக்குது. நல்லா இருக்குது. நல்லா தெளிவா ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க அங்க. இதாங்க எங்க மாடி தோட்டத்துக்கு நாங்க யூஸ் பண்றது. இங்க பாருங்களேன் கத்திரிக்காவா. நெறைய அறுவடை குடுத்துருச்சுங்க. மறுபடியும் கத்திரிக்கா அக்கா ரெடியா நிக்கிறாங்க எங்களுக்கு. இந்த தடவ ரொம்ப அறுவடை. மண் கலவை ரெடி ஆயின்னு இருக்குது. சீக்கிரமா அந்த வீடியோ உங்களுக்கு போடுவோங்க. சீக்கிரமா அத பாருங்க. இங்க பாருங்களா, பனானா சப்போட்டாங்க. இது நல்லா பூ வரும்போது ஒண்ணுமே பண்ணாதீங்க.
இப்படிதான் நம்மளே குடுக்க வேண்டியதுதான் இந்த ஹேண்ட் பாலிஷிங்க. நல்லா அப்படியே 3 பேர ஸ்ப்ரே அப்படியே அமுக்கி மட்டும் விடுங்க. பிரஸ் பண்ணுங்க லைட்டா. அது மட்டும் போதும். ஒரே பக்கமா படுச்சு. நான் அப்படிதாங்க பண்ணேன். அதுல ஒரு ஒரு சில காய் எல்லாமே, பூ எல்லாமே காயா மாறிடுச்சு. இப்ப பக்கத்துல வந்து பப்பாளி ரெடி ஆயின்னு இருக்கிறாருங்க. அந்த பப்பாளியிலயும் பூ இருக்கு பாருங்க. இப்படி செஞ்சது தாங்க இந்த காய் எல்லாமே. நெறைய காய் வரும். ஆனா, திடமா நிக்கிற காய் மட்டும் நின்றுங்க. இது பப்பாளில பூ விட்டுக்கிறாரு. ஆனா, இவர கொஞ்சம் வேகமா அடிக்கக்கூடாது. ஏன்னா, இந்த பூ ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அதனால லைட்டா அதுல நல்லா அந்த பூ இருக்கிற பக்கத்துல நம்ம அடிச்சோம்னா, அது வந்து நல்லா காயா மாறுங்க. இதுதான் நாங்க குடுக்குறது. உங்க மாடி தோட்டத்துக்கு நீங்க இதே மாரி ட்ரை பண்ணுங்க. நல்லாருக்கும். அதுக்கப்புறம் நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோங்க. கொஞ்சம் அப்படியே நீங்க லைக் பண்ணி விட்டுருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரை நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க அந்த மாரி சப்போர்ட் பண்ணும்போது, எங்களுக்கு என்ன பண்ணும், அது ஒரு உற்சாகமா இருக்குது. சரி பரவால்ல. ஏதோ நம்ம பேசுறோம், ஏதோ ஒண்ணு செய்றோம் பரவால்ல. அதையும் பார்க்குறாங்க. அதுக்கும் லைக் பண்றாங்க, சப்போர்ட் பண்றாங்கன்னு ஒரு சந்தோஷமா இருக்குதுங்க எங்களுக்கு. இன்னும் உங்க ஆதரவு எங்களுக்கு வேணுங்க. அது இன்னும் எங்கள உற்சாகப்படுத்தும். அப்புறம் மாடித்தோட்ட லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன். முடக்கத்தான் கீரை, பெரண்டை இதெல்லாம் வேணும்னா நீங்க சொல்லுங்க நான் தரேன்னு சொன்னா. ஆனா ஒரு 3 சிஸ்டர் கேட்டுக்கிறாங்க. அதுக்கே நான் விதை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேங்க. முடக்கத்தான் செடி, சங்குப்பூ செடிலாம் நான் அனுப்பியிருக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னாலும், நீங்க கீழ லிங்க் குடுக்குறேன். அ இமெயில் பண்ணுங்க. அதுல நீங்க அனுப்புங்க. நான் உங்களுக்கு குடுக்குறோம். அதுக்கப்புறம் இதுல வந்து பஞ்சகாவியா, மீன் அமிலம் எல்லாமே இருக்குதுங்க. கீழ லிங்க் குடுக்குறோம். அதுல நீங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சத நான் செஞ்சிருக்கிறேங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா, அத நீங்க சொல்லுங்க. அனுப்புங்க. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அத பார்த்து நானும் ட்ரை பண்றேன். எனக்கு தெரியாதத நீங்க சொல்லிக் குடுங்க. ஒருவேளை எங்க மாடி தோட்டத்துல நாங்க செய்யறது உங்களுக்கு தெரியாத இருந்தா, நீங்களும் இத பார்த்து பயன்பெறுங்க. புதுசா ஏதாவது மாடி தோட்டம் வைக்கிற ஐடியா இருந்தா கூட, எங்க சேனல்ல அது இருக்குதுங்க. பிவிசி ஸ்டாண்டு பண்றது எப்படி? அதிக செலவில்லாத வேஸ்ட்டான ஒரு பொருள்ல கூட நம்ப எப்படி ஸ்டாண்டு செய்யலான்றத கூட ஒரு ரூ. 200ல ஒரு ஸ்டாண்டு செய்யலாங்க. 6 க்ரோ பேக் 12 இன்ச் 12 வைக்கிற மாரி. அதெல்லாம் இருக்குதுங்க. நீங்க பாருங்க. நாங்க மெயில் பண்றோம். ஓகே. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.